என்னங்க சொல்றீங்க? இனிமேல் எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கிடையாதா? 1st of August 2024ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்சி/எஸ்டிக்கு வந்துட்டு சப் கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, which means ரிசர்வேஷன் டைம்ல ஒரு பர்சன் கிரீமி லேயருக்குள்ள வருவாங்களா நான் கிரீமி லேயருக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. கிரீமி லேயர்னா என்னன்னா, ஒரு பர்சனோட பேரண்ட்ஸ் 8 lakhsக்கு மேல ஆனுவலி இன்கம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிரீமி லேயருக்குள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. சோ இனிமேல் ஒரு பர்சன் எஸ்சி/எஸ்டி கேட்டகரியை பிலாங் பண்றதுனால மட்டுமே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்துட்டு இவி சின்னையா ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கேஸ் வந்து ஓவர் ரூல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸோட டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். சோ என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல ஜட்மெண்ட். பிகாஸ் இனிமேல் யாருமே கேஸ்ட்ன்ற ஒரு மாஸ்க் மட்டுமே போட்டு ப்ளே பண்ண முடியாது. அண்ட் யாருக்கு ரிசர்வேஷன் ரொம்ப தேவையோ அவங்களுக்கு இனிமேல் போய் சேரும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். என்னங்க சொல்றீங்க? இனிமேல் எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கிடையாதா? 1st of August 2024ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்சி/எஸ்டிக்கு வந்துட்டு சப் கிளாசிபிகேஷன்